பட் இருந்தாலும் அந்த அந்த பார்டரில் வாழ்றவங்க மலையாளமும் பர்ஃபெக்டாக பேசுவாங்க, தமிழும் பர்ஃபெக்டாக பேசுவாங்க. ஸோ என்னை பார்க்குறப்ப யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது, என்னடா ஒரு டப்பிங் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்ட உன்னியும் அவரோட கோ டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பாலா சாரை பற்றி ஆரம்பித்தேன். மலையாளத்தை நான் ஃபுல்லாக பேசி முடிச்சோன்னே இங்கே தமிழ் தானே, அது ஹாஃப் டேல அடித்து முடிச்சிடலாம், டயலாக்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்தா ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி வந்து லிப்சிங்க் மாறாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஆத்தென்டிசிட்டி மாறாமல் நம்ம பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் மாதிரியே இருக்கணும் பார்க்குறதுக்கு, அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் வந்து பாலா சார் எடுத்து போட்டார். நான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை பார்க்குறப்போ. எவ்வளோ அழகாக வந்து இப்போ கூட ரீசெண்டாக லோகா அந்த மாதிரி படங்கள்லாம் கூட பாலா சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கூடவே உட்காந்து சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி மாற்றி பேச வச்சார். ஸோ தமிழ் வெர்ஷனும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு ப்ராப்பர் தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் இவங்க எல்லாரோட சார்பாக நான் கேட்டுக்கிறேன், எல்லாருமே வந்து படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படியாச்சும் பிரீத்தியோட